வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த ஆழியாறு அறிவு திருக்கோயில் இருக்கின்ற முக்கியமான தியான பயிற்சிகளில் ஒன்றான காயகல்ப பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் அடியேன் பதிவு செய்ய இருக்கிறேன். அதாவது எளிய முறை காயகல்ப பயிற்சி என்னவென்று ஒரு தொடக்கத்தை மட்டும் இங்கே அடியேன் பதிவு செய்து இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். அதாவது மனிதனிடம் சிந்தனை வளர்ச்சி பெற்ற காலம் தொடங்கி அந்த காலம் முதல் நோய், முதுமை, மரணம் இவற்றை தவிர்க்கவோ தள்ளி போடவோ முடியாது என்று சிந்தித்தவர்கள், அறிஞர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து எண்ணிலடங்காதோர் இந்த முயற்சியிலே ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிறு அளவில் வெற்றி பெற்றுள்ளனரே தவிர ஐயமின்றி முழுமையாக விளக்கம் பெற்று வெற்றி கண்டவர்கள் ஒரு சிலராகவே இங்கே இருக்கின்றனர். மற்றவர்களுக்கு விளக்கும் வகையில் அவர்களும் தெளிவான முறையை பின்பற்ற முடியாமல் போனது. இவ்வளவுக்கும் காரணம் என்னவென்றால், உடல் உயிர் இயக்கங்களை மட்டும் மனதில் கொண்டு மேலே சொல்லப்பட்ட நாம் தெரிவிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்தார்களே தவிர உயிரின் மூலம் உயிர் தாங்கி உயிர் விளைவு என்ற ரகசியங்களை அனுபவபூர்வமாகவோ அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலோ தெரிந்து கொள்ளவோ அவற்றை மற்றவர்களுக்கு மெய்ஞான நுட்பங்களோடு எடுத்து கூறி விளங்க வைக்கவோ முடியாமல் போய்விட்டது. 12 நீரோடு கண்கள் உள்ள வராவதி பாலம் ஒன்று இருப்பதாக வைத்து கொண்டால், பக்கத்திற்கு 5 நீரோடு கண்கள் நன்றாக கட்டப்பட்டுள்ளன, மத்தியில் 2 நீரோடு கண்கள் கட்டப்படாது விடுபட்டுள்ளன என்றால் விளைவு என்னவாகும்? அது போன்றே உயிரை பற்றிய மறைபொருளான நுட்பங்களையும் அறிந்து விளக்கக்கூடிய கல்வி முற்காலத்தில் போதிய அளவில் அமையவில்லை. மக்களுக்கு விஞ்ஞான நுட்பமும் எளிய முறையில் விளங்கி வரும் காலமாக நாம் வாழும் காலம் அமைந்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மகரிஷி அவர்கள் அனுபவத்திலேயே உணர்ந்து அவருடைய அனுபவத்தின் பயனாய் கண்டதுமான விளைவுகளை உலகெங்கும் உள்ள மக்கள் நல்வாழ்வு பெற்று உய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, நற்பயன் விளைவிக்க வேண்டும் என்ற உயரிய உலகளாவிய நோக்கத்தோடும் காயகல்ப கலை என்ற ஒரு கலையை தத்துவம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பெருநிதியாக வேண்டுவோருக்கு வெளிப்படையாக அறிவிக்கும் அமைப்போடு பயிற்சி அளித்தும் பயிற்சிகளை வழங்கியும் வருகிறார்கள். பேராசிரியர் பெருமக்களும் கும்பகோணம் அறிவு திருக்கோயில் மனவளக்கலை மன்றத்திலிருந்தும் நாங்கள் பதிவு செய்து இந்த பிரம்மஞான பயிற்சியில் கலந்து கொள்ள வந்தோம். அந்த வகையிலே மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், இளமை நோன்பு அதாவது சிலிபேக்கி காக்கும் ஆண் பெண் அனைவருக்கும், இல்லறத்தாருக்கும், இந்த மண்ணில் பிறந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மனித குலத்திற்கும் பெருநன்மை பயக்கத்தக்க வகையில் இந்த காயகல்ப கலையை மனிதகுல வாழ்க்கையில் நிலவக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக இப்பயிற்சி முறையை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார்கள். இது உலகெங்கும் பரவி மனிதகுலத்தில் பிறந்த அனைத்து நல்லுள்ளங்களும் நற்பயன் விளைந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரிய முறையிலும் நீண்ட நெடிய காலம் மரணமில்லா பெருவாழ்வை, அதாவது கடவுளை உணர்ந்தும் அறிவை உணர்ந்தும் அன்போடும் அருளோடும் கருணையோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இந்த காயகல்ப பயிற்சியை நமது தத்துவ மகரிஷி ஐயா அவர்கள் இங்கே விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இப்பயிற்சி பெறுவோர் அருளும் பொருளும் ஒருங்கே பெற்று உடல் நலமும் மனவளமும் அறிவு வளமும் அறிவு நலமும் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த வீடியோவை தத்துவ வேதாத்திரி மகரிஷி ஐயா அவருடைய குருவர்களோடு சமர்ப்பிக்கிறேன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இங்கே அழைத்து வந்து அவர்களையும் வாழ்வாங்கு வாழ செய்ய வேண்டும் என்று விரும்பி உங்களிடம் இந்த வீடியோவை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். முனைவர் குருநாதன், கும்பகோணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.